காலில் வந்து விழ போறாங்க. ஆனா அம்பரீஷோ மகாபாகன், அவன் எப்பேற்பட்டவன். 2 முனிவர்கள் நம்ம காலில் விழுந்துடக்கூடாதுன்னு அவ 2 பேர் காலில் அவ வந்து விழுறதுக்கு முன்னாடி இவன் போய் சாஷ்டாங்கமா விழுந்தான். அம்பரீஷன் சாஷ்டாங்கமா விழுந்தான். அப்ப சொல்றா, மனுஷன்பா அம்பரீஷா, எங்களை காப்பாத்துனா நான் என்ன பண்ணணும்? சக்கராயுதம் வருது, நீ சொன்னாதான் கேட்கணும் பெருமாள் சொல்ற. அம்பரீஷன் உடனே சொன்னார், சக்கராயுதத்தை பார்த்து நமஸ்கரித்து சொல்றா, 2 பேரும் முனிவர்கள், அவளுக்கு எதுவும் ஆகப்படாது, அதனால விட்டுடு போங்கிற. அது சொல்றது அதெல்லாம் கிடையாது, நான் கிளம்பிட்டா எதையாவது அழிச்சுட்டு தான் போகணும், பிரயோகத்துல இருக்கேன், நான் எதையாவது அழிச்சாதான் உண்டுன்னார். அம்பரீஷன் கை கூப்பி சொல்றார், அந்த அந்தகாரம் இருக்கோலையோ அதை அழிச்சுடுவோம், இருளை அழித்து விடுங்கள் என்றான். இருட்டை அழிச்சுடுவோம் என்று சொல்ல சஹஸ்ரதாரை இருட்டை அழிச்சதான். அதுக்கப்புறம் பார்த்தா இவ 2 பேரும் நேரா பெருமாள்கிட்ட போனார். போய் நடந்த கதையெல்லாம் சொல்லி, யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், யாரோ ஒரு மாயாவி தூக்கிட்டு போயிட்டான். பெருமாள் ஒரு சிரிச்சுட்டு சொன்னாரா, வாஸ்தவம் தான் இந்த ஊர்ல மாயாவிகளுக்கா பஞ்சம் அப்படின்னா. எது நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ உங்க டைரக்ஷன் மாதிரியே இருக்கேன்னார் அவர். பகவான் சொல்றார், வந்ததே நான் தானே, ஸ்ரீமதிய கல்யாணம் பண்ணிக்க வந்ததே நான் தானே, அவள் மகாலட்சுமி ஹம்சன், அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா. உடனே 2 பேரும் வெலவெலத்து சொல்றா, சாபம் கொடுத்துட்டோமே, சாபம் கொடுத்துட்டோமே, பெருமாள்னே தெரியாம நாங்க 2 பேரும் சபிச்சுட்டோமே. பெருமாள் சொன்னாராம், அந்த சாபம் தேவைங்கிறதுக்கு தான் இவ்வளவும் நடந்தது. சாபம் தேவை, ஏன்னா அடுத்து நான் ராமாவதாரம் எடுக்க போறேன். ராமாவதாரம் எடுக்கச்ச ராவண சம்ஹாரம் நடக்கணும்னா தாயார் என்னோட இருந்தா நடக்காது. அப்ப எனக்கு உரியவரை யாராவது தூக்கிட்டு போனாதான் சம்ஹாரம் நடக்கும், அதனால இந்த சாபம் எனக்கு தேவைன்னு. அடுத்து சொல்றார், கபி முகமாக நீங்க 2 பேர் சாபம் கொடுத்ததுனால அதே கபிகள் தான் 70 வெள்ள வானரமாக வந்து சீதையை மீட்டெடுக்கிறதுக்கும் எனக்கு உதவி பண்ண போகுது. 3வது சொல்றார், அந்தகாரம் சூழட்டும் அம்பரீஷனுக்கு கொடுத்தேனே அந்த சாபத்தையும் நானே வாங்கிக்கிறேன். சீதையை பிரிஞ்சப்பறம் என் வாழ்க்கை வெளிச்சமாவா இருக்க போகுது, இருட்டா தானே இருக்க போகுது, அதையும் நானே வாங்கிக்கிறேன். அதனால இந்த சரித்திரத்தை ராம ஜன்ம காரணம்னு சொல்லுவாங்க. ராம அவதாரத்துக்கும் பூர்வம் நடந்த அற்புதமான ஒரு சரித்திரம் ஸ்ரீமதி கல்யாணம். நல்லபடியாக பூர்த்தியானது. ஸ்ரீமதி கல்யாணம்ங்கிற சோபனமான சரித்திரத்தை இன்றைய தினம் ஸ்மரணம் பண்ணியிருக்கோம். நாளைய தினம் பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கு. எல்லாருமாக வந்திருந்து ஆத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் முக்கியமா அழைச்சிட்டு வாங்கும். அவ எல்லாரும் பகவன் நாமாவை சொல்லி, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் அவளுக்கு சத்விஷயங்கள் போனால்தான் க்ஷேமம் லோகத்துக்கு உண்டு. அதனால தயவு பண்ணி அவளை அழைச்சிட்டு வாங்கும். அவ ஓடினா ஆடினா சத்தம் போட்டா பரவாயில்ல, வரட்டும், 2 பகவன் நாமாவை கேட்கட்டும்.